எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சது ஒன்னே ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா மூவி. அந்த மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அதுல கிடைக்கிற ஒரு எஃபெக்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்க்குற நார்மல் ஸ்க்ரீன்ல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த அந்த எஃபெக்ட்ஸ் அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நம்ம ரெண்டு கண்களும் அந்த வைட் ஆங்கிள் பார்க்கும்போது எல்லாமே பெரிய திரையில ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் இதே மாதிரி வீட்டில் பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு நம்ம நிறைய நினைப்போம். பெரிய பட்ஜெட் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டர், அதுக்கேற்ற ஸ்பீக்கர் எக்ஸெட்ரான்னு செலவு பண்றதுக்கு காசு வரையும் பண்றது தேவையில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட்ல வெறும் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் ஒரு தியேட்டர் எஃபெக்ட் எப்படி உங்களோட வீட்டுல செய்ய போறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏத்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க மேலே கீழே இறக்கிக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு டெமோவோட இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோ எது வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இந்த வீடியோ யாரை பத்தின ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ண மாட்டேன். மேற்கொண்டு இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ணாம இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பட்டன் பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேல உள்ள ப்ராடக்ட்டோட நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த மேல உள்ள ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ரொஜெக்டர். ஆனா நீங்க ஒரு 50000 40000 ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஒரு ப்ரொஜெக்டரை விலை கொடுத்து வாங்குறதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் உங்களால மூவி பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்டோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா ஒரு 5000 தான் வரும். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட வீட்ல கம்ப்யூட்டர் இருந்தாலும் இதுல ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட பென் டிரைவ் இருந்தாலும் இதுல ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட SD கார்டு இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட நீங்க நார்மலா ஒரு செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இப்ப வர செட்டப் பாக்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDMI பின் இருக்கு. அதை கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களோட PCயை கூட இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். எல்லாமே மல்டிபிளா இப்ப ஜாயின் பண்ண முடியும். இதோட ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப இதோட ரீ அன்பாக்ஸ் பண்றோம் வித் டெமோவோட. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க கைஸ், பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம முன்னாடி இப்போ நம்ம ப்ரொஜெக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பெக்ஸோட 333 ஒரே ஒரு ட்ரைபாட் இருக்கு. இந்த ட்ரைபாட் நான் பெரிய விதத்துக்கு அன்பாக்ஸ் பண்ண தேவையில்ல. இதோட என்ன ஒர்க்கிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடோட இன்டர்ஃபேஸ். ட்ரைபாட் நார்மலாக எல்லா ட்ரைபாடும் உலகத்தில் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ப்ரொஜெக்டர் இருக்கிறதால உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினாலே போதும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக DSLR யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரைபாடோட பலன் எதுக்கு தெரியும். இல்லை நீங்கள் ட்ரைபாட் இல்லாமல் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் DSLRல. ஆனால் அதுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ட்ரைபாடோட நார்மலான யூசேஜ் இதுதான். இது நீங்கள் கேமரா வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா DSLR ஒரு இப்போ ப்ரொஜெக்டரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது நீங்கள் கொஞ்சம் இது இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு நீங்கள் ஆங்கிள் தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது ஏற்ற மாதிரி நீங்கள் 4 காலோட கிளிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நீங்கள் அதுக்கு எந்த நீங்கள் ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது லாக் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸோட 333 ஒரு பேசிக்கான ஒரு ட்ரைபாடு. இப்போ நம்ம ஃபைனலாக இதுக்கு ப்ரொஜெக்டரை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். போன வருஷமே இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒரு ரீ அன்பாக்ஸ் உங்களுக்காக தான் இது இப்போதைக்கு பண்ணுறோம். ஏன்னா ஒரு தியேட்டர் எஃபெக்டில் எப்படி பார்க்குறது, உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பொருட்கள் தேவைப்படும், அது மட்டும் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ காட்டுறதுக்காக இந்த அன்பாக்ஸ் பண்ணுறோம். சட்டு புட்டுன்னு பண்ணலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல இதான் இருக்குது. நார்மலாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குற ஒரு 2 hours 3 hours பார்க்குற மாதிரியே நீங்கள் வீட்லேயும் இந்த ப்ரொஜெக்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஆயுஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஃப்ரண்ட் ஃபேஸில் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் நீங்கள் ஓப்பன் இந்த இடத்துல பார்க்கலாம். பேக்கில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இன்புட், அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷன், அப்புறம் ப்ரொஜெக்டர் சைஸ், ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 to 130 inches வரைக்கும் வருது. ஆடியோ பார்த்தீங்கன்னா இதிலே ஒரே ஒரு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கம்மியாக இருக்குது. 5.1 இல்லை 2.1 மைக் ஆடியோ ஜாக் ரூபத்தில் நீங்கள் இல்லைனா ஹெட்செட் போட கேட்கலாம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000p வரைக்கும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 800x480 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கும் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் ஆங்கிள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக இப்போதைக்கு நம்ம பாக்ஸ் பிரிக்கலாம். ஓகே, பாக்ஸ் பிரிச்சாச்சு. இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் கொடுக்குறாங்க.
கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு உங்களுக்கு வந்து 3 பின் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பவர் அடாப்டர் வந்து வந்துடுது. ஓகே, ஃபைனலாக வந்து இப்போதைக்கு பார்த்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டில் வந்து மெயினாக வந்து இந்த லென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் இது ஃபோக்கஸ் அது மாதிரி இது வந்து கீ ஸ்டோன் சொல்லுவாங்க. இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை வச்சு தான் உங்களுக்கு எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட லென்ஸ் குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து லென்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு லென்ஸை வந்து முடிச்ச அப்புறமா வந்து இதில் ஒரு கேப் வரும். நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த கேப் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து லென்ஸை வந்து தேவையாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணிங்க, அப்புறம் தேவையில்லாத நேரத்தில் வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி கேப் வச்சு மூடிங்க. லென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லென்ஸ் போயிடுச்சுன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து வீக்காக அப்புறம் வேஸ்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் நம்மளுக்கு வந்து மாட்டுறதுக்கு வந்து ஒரு கீழே வைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து மாற்றுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நார்மலான யூஸ். கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேக் பட்டன் இருக்குது, ப்ளே பட்டன் இருக்குது, ரிமோட் மாதிரி கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரிமோட் கூட இன்ஃப்ரைடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர் போகிறதுக்கு வெளியில் வந்து ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஸ்பீக்கர் வந்து கீழே இருந்தால் சத்தம் வரும். இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது. பவர் பட்டன் போகிறதுக்கு வந்து பவர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்செட் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏவி போட்டுக்கலாம், இல்லைன்னா HDMI போட்டுக்கலாம், அதே மாதிரி SD கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட் வந்து 5.0 வோல்ட் இருக்குது. அது USB இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணலாம். HDMI போட்டு இருந்துச்சுன்னா SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், USB யூஸ் பண்ணிக்கலாம், DTH யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு எப்படி USBயில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய திரையில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேலே ஒரே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரைபாடோட கிளிப்பு. அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இது தனியாக வந்துடும். தனியாக வந்தோடனே நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரைபாட் வந்து மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஹோல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது எதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோலில் நீங்கள் இன்னொரு ஓட்டை ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஓட்டை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து இந்த சொல்லப்போனால் ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஓட்டை நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் போட்டுக்கணும். இங்கே மேலே ஏதாச்சும் ஒரு ஆணி எடுத்து அடிச்சிங்க. ஆணி எடுத்து அடித்த அப்புறமா இது வந்து பொழந்த அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு கருப்பு கலராக ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த பின்னை நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரைபாடோட போல்ட்டை கழட்டுறோம். இந்த போல்ட்டை கழட்டிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம ட்ரைபாடோட அடாப்டர் இருக்குல்ல, மேலே மாற்ற அடாப்டர், அந்த அடாப்டரை வந்து நம்ம வந்து இதோட வந்து இந்த போல்ட்டை வந்து அது உள்ளார டைட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்க, நல்லா லீஸ்ட்டாக டைட் பண்ணுற அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிங்க. ஃபுல் டைட் பண்ணால் தான் அதில் கீழே வந்து கிரிப்னஸ்ஸாக இருக்கும். கிரிப்னஸ் ஆன அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ஃபைனலாக வந்து ப்ரொஜெக்டரை கையில் எடுத்துட்டு அந்த ப்ரொஜெக்டரோட கையில் வந்து அந்த சொல்லப்போனால் வந்து அந்த ட்ரைபாடோட அடாப்டர் வந்து அதில் வந்து நல்லா வந்து சுற்றி விட்டு நல்லா ஃபுல் டைட் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ட்ரைபாடை தூக்கிட்டு கேமரா மாட்டுற மாதிரி அந்த அடாப்டருக்கு மேலே வந்து அதில் வந்து மாட்டி விட்டு நல்லா கீழே வந்து கிளிப்பு வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டைட்டாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்ம வந்து படம் பார்க்கக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னு ஸ்க்ரீன் இது மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோமோ நம்ம ப்ரொஜெக்டருக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வந்து பெருசாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து இந்த ஆங்கிளில் வச்சிருக்கோம். நம்மளோட ஹைட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருட்டாக இருக்கால உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கிளாரிட்டி தெரியும். ஆனால் வந்து இந்த ஆங்கிளில் இருக்கிற ப்ரொஜெக்டர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். லென்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இதுதான் ரெண்டுமே உயிர். அந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ வாங்க ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யணும். இப்போ வந்து நம்மளோட பென் டிரைவ் இருக்குது நம்ம கையில். நம்மளோட பென் டிரைவ் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பென் டிரைவோட ஹோல் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அந்த பென் டிரைவ் ஹோலில் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரிமோட் உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா உங்களோட பட்டன்ஸே அதில் மேலே உள்ள பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போதைக்கு மெமரி கார்டு போட்டிருக்கோம். நம்ம மெமரி கார்டு இது USB போட்டிருக்கிறதால வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வேணுமோ அது மூவிஸ்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். மூவிஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனின்னு காட்டுது. கிளிக் பண்ணோன்னா இப்படி வரும். அது வந்து இன்னொருத்தர் ரீக்ளிக் பண்ணணும். நம்ம என்ட்ரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது 1080 பிக்சருக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். அதனால வந்து மேக் ஷூர் தட் இந்த ப்ராடக்ட் வந்து
உங்களுக்கு ஃபுல் ஸ்டாட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதெல்லாம் நான் நினைக்கிறேன். இந்த அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாம இது ரிவ்யூ அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு குவிக்கான ரிவ்யூல அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாம உங்களோட நார்மலா இருக்கிற வீட்டை வந்து எப்படி வந்து ஒரு தியேட்டரா மாத்துற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். அதனால இன்னும் இந்த வீடியோ யாராவது லைக் பண்ணாம இருக்கீங்களோ உடனே லைக் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஒரு நபருக்காக ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதோட 2 ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் வாங்குங்க. அதனால மேற்கொண்டு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் ப்ளஸ் போறோம். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டி சைன் ஆஃப் முகமது. பாய்.